ஓகே சார், உங்களோட பிரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா உங்களால எப்படி கொடுக்க முடியுது? ஒரு பேண்ட்னு பொதுவா எடுத்தாலே. ஓகே சார், உங்களோட ப்ராடக்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூரோட கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கிற பட்சத்துல வேற எந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணலாம் உங்களோட பிரைஸ்க்கு? நீங்க ஆல் ஓவர் இந்தியால எந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணாலும் நம்ம கொடுக்குற விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. டெல்லி மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணலாமா? ஆல் ஓவர் இந்தியால நீங்க எந்த மார்க்கெட் கம்பேர் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது 140 ரூபாய் சொன்ன ப்ராடக்ட் வந்து 20 ரூபாய் வந்து நம்ம கம்மியா கொடுக்குறோங்க. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிங் ரோமாங்க 330 ஜிஎஸ்எம் பேண்ட்டுங்க. இதோட மார்க்கெட் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 260 ரூபாய்ங்க. அந்த மார்க்கெட் ரேட்டை உடைச்சு நம்ம சரி இவ்வளவு குவாலிட்டியாகவும் சரி இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் குவாலிட்டியும் சரி ஃபேப்ரிக் குவாலிட்டி மாட்டுங்க யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இது மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தா 155 இருந்து 60 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணாலும் நம்ம கிட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபா எல்லாத்துலயும் வந்து கம்மியா இருக்கு. பெல்ட் டைப் வச்சு டபுள் பட்டன் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட்டுங்க. நார்மலா ஒரு பேண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஜிப்பு எல்லாமே வந்துருங்க. பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பேண்ட் காட்டன் ஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் லைஃப் வருதுன்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட வந்து 6 மடங்கு லைஃப் வருங்குது. இதை வந்து யூனிட்டுங்க, சொந்தமா தயார் பண்ற யூனிட் நம்ம சொல்லியிருந்தோம்லங்க. இதை வந்து யூனிட்டுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து எப்படி வந்து ஒரு காட்டன் ஷர்ட் எப்படி மேக் பண்றாங்களோ அதை விட பெஸ்டா வந்து ஒரு லைக்ரா ஷர்ட் நாங்க மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஷர்ட் மாதிரியே இருக்குங்க. இது பாருங்களேன், நல்ல செக்குடு எல்லாம் காட்டன் ஷர்ட் மாதிரியே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க வந்து இந்த மாதிரி டைகர் பிரிண்ட் எல்லாம் விரும்புவாங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் மட்டும் இந்தியன் பிரைஸ். பாத்தீங்கன்னா ஒரு நாம காட்டன் ஷர்ட் 3 மாசம் அயன் பண்ணா கிட்டத்தட்ட 300 ரூபா வருங்க. இது ஷர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு எடுப்பாங்க வீட்டுல சேல் பண்ணால. இது அயனிங் வந்து வேண்டியதே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு வேணாலும் இழுத்தாலும் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுங்க இந்த அளவுக்கு. வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் Aslam'S business knowledge. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஆரிய ஃபேஷனுக்கு வந்திருக்கோம். லைக்ரா பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்டட் நார்மல் பிளேன் செட் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். டைரக்ட் ஷாப்க்கு B2B கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணிட்டு அதாவது 130 ரூபாய்க்கு ஷர்ட் கொடுக்குறோம், 140 ரூபாய்க்கு பேண்ட் கொடுக்குறோம், அதை நீங்க ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நினைச்சேன் ஏதாவது ஒரு திருப்பூர்ல ஏதாவது ஒரு கடை இருக்கும் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். நான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய ஃபேக்டரியா இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் இவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் 130 ரூபாய் 140 ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியுமா, இவ்வளோ விலை கம்மியா கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நானே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க. அந்த அளவுக்கு இவங்களோட குவாலிட்டியும் ரொம்ப தரமா இருந்தது. ஸோ அந்த குவாலிட்டி அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஹலோ சார். ஹலோ, உங்களை பத்தி உங்களோட ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னோட நேம் ராஜாங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஆரிய ஃபேஷனுங்க. திருப்பூர் 15 வேளாம்பரத்தில் நம்ம கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்குங்க. நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா லைக்ரால வந்து ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஓன் யூனிட், நம்ம ஓன் யூனிட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம. ஓகே சார், எத்தனை வருஷமா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா லைக்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒசைர் ஐட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே சார், இப்போ லைக்ரா பத்தி சொன்னீங்க. ஒன்லி லைக்ரா மட்டும் தான் பண்றீங்களா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கீங்களா? சார் நம்ம பாத்தீங்கன்னா லைக்ரால மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக்ரா பேண்ட் ஷர்ட் இது மட்டும்தான் வந்து நம்ம டோட்டலா பண்ணிட்டு இருக்கிறோம். வேற எந்த ஒசைர் ஐட்டம் எதுவுமே நம்ம பண்ணலைங்க. ஓகே சார், இப்போ லைக்ரால என்னென்ன ப்ராடக்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க? நம்ம லைக்ரால பாத்தீங்கன்னா பிரிண்டர்ல வந்து ஆஃப் ஹேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா பிளைன்ல வந்து ஃபுல் கை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக லைக்ரா பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாடல்னா 3 விதமான ஃபேப்ரிக்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த மார்க்கெட் போனாலும் சரி எங்க போனாலும் அவங்கள விட 10 ரூபா 20 ரூபா நம்ம கிட்ட கம்மியாத்தே இருக்குங்க. அந்த ரேட்ல குவாலிட்டியா பண்றாங்க. மெயின் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப தரமா இருக்குங்க. மாடல்ஸ்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? தாராளமா பாக்கலாங்க. தாராளமா. இது 130 ரூபா சொல்லுங்க லைக்ரா ஷர்ட். இதுதாங்க அந்த 130 ரூபா லைக்ரா ஷர்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா 160 ஜிஎஸ்எம். இது 160 ஜிஎஸ்எம். இது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து மாறிட்டே இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா 100 டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட மாறிட்டே இருக்கு. எல்லாமே 130 ரூபா. இது எல்லாமே 130 ரூபா தாங்க. இது எல்லாமே 130 ரூபா தாங்க. இப்போ இந்த உங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஷாப்ல என்ன ரேட் சேல்ஸ் பண்றாங்க, என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம்? கடையில வந்து ஒவ்வொருத்தவங்க பிளாட்பாரத்துல போட்டு விற்கிறவங்க ஒரு ரேட் விற்கிறாங்க, ஒரு சந்தையில போட்டு விற்கிறவங்க ஒரு ரேட் விற்கிறாங்க,
ஒரு ஷோரூம் விற்கிறவங்க ஒரு ரேட் விற்கிறாங்க. அது அவங்களுடைய இதை பொறுத்தது. பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு வந்து நிறைய போயிட்டு இருக்குதுங்க. ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் 1000 ரூபாய்க்கு போட்டு வைக்கிறாங்க, 5 செட் 1000 ரூபாய்க்கு போட்டு வைக்கிறாங்க. அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க விலையை வந்து நிர்ணயிச்சு அவங்க சேல் பண்ணலாம், தாராளமாக சேல் பண்ணலாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறலாம் வந்து இதே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாயிண்ட்டும் சரி, பேக்ல இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்டும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. அந்த மாதிரி குவாலிட்டியாக தான் இல்லை பிரிண்ட் வந்து இந்த மாதிரி போயிருமோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து லைக்ரால வந்து வரவே வராதுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்ததே கிடையாது. பிரிண்ட்ல ஆஃப் பார்த்தா இது வந்து பிளைன்ல ஆஃபுங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர் இருக்கு நம்ம கிட்ட. பிளாக், ஒயிட், காமனா ஒரு 10 கலர் இருக்குதுங்க. இது பாருங்க சேம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே அதே தாங்க. அந்த 130 ரூபாய்க்கு பிரிண்டினுடைய ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 160 ஜிஎஸ்எம்ங்க. இது பார்த்தீங்கன்னா 190 ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம் வந்து மாறுபடுங்க. இதுவும் பார்த்தா அதே 130 ரூபாய்ங்க. வித் பாக்கெட்டோட வந்துருங்க. இது அதுல வந்து பாக்கெட் வராதுங்க, இது வந்து வித் பாக்கெட்டோட வருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10-12 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க நம்ம கிட்ட. இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம டேக் வந்துருங்க. ஆர்ஸ்டார் அப்படிங்கிற நம்ம டேக் வந்து இதுல வந்துருங்க. ஸ்கை ப்ளூ இருக்குதுங்க, பிங்க் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 10 கலர்ஸ் வந்து வந்துருங்க நம்ம கிட்ட. ஓகேங்களா. ஸ்டிச்சிங் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா சேம் அதே தாங்க. ஸ்டிச்சிங் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க. 130 ரூபாய்க்கு அதே குவாலிட்டி ஸ்டிச்சிங் குவாலிட்டி அதே மாதிரி தான் கொடுக்குறேங்க. 170 ரூபாய்க்கு அதே ஸ்டிச்சிங் குவாலிட்டி தான் கொடுக்குறேங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டைல் பார்த்துருக்குறேங்க. பிரிண்டட்ல ஆஃப் கை பார்த்தேங்க, பிளைன்ல ஆஃப் கை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளைன்லயே வந்து ஃபுல் கை பார்க்குறேங்க. ஆமா, ஃபுல் கை பாக்குறேங்க. இது பாருங்க சேம் அதே தாங்க. சேம் அதே மாதிரி 190 ஜிஎஸ்எம் வந்துருங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க. ஸ்டிச்சிங் குவாலிட்டி ஆகட்டும், பட்டன் குவாலிட்டி ஆகட்டும், இந்த கப்பனுடைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டாவே கொடுத்துருப்பாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா வேற மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்ட் கப் கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் கப் ஆகட்டும், இதே மாதிரி பேக் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ஆகட்டுங்க. துணியோட ஃபீல் வந்து பார்த்தாலே தெரியும். துணி எப்படி ஃபீல் பண்ணி பாருங்களேன். நல்ல ஷார்ப்னஸா இருக்குங்க. ஷார்ப்னஸா இருக்குங்க. டேக் வந்துருங்க. நம்ம ஆர்ஸ்டாருங்கிற லேபிள் வந்துருங்க. நம்ம ஆர்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல பண்றோம். அந்த லேபிள்கிட்ட வந்து எல்லாத்துலயுமே வந்து வருங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 10-12 கலர்ஸ் அவைலபிளுங்க நம்ம கிட்ட. இது எல்லாமே பாருங்க, கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது பாருங்க, எல்லா கலரையும் கட்டிட்டுங்களா. மொத்தம் 10-12 கலர் இருக்குங்க நம்ம கிட்ட. ஆமாங்க, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. எவ்வளவு வேணாலும் இழுத்தாலும் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுங்க. இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுங்க. இது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாம காட்டன் ஷர்ட் 3 மாசம் அயன் பண்ணான்னு கிட்டத்தட்ட 300 ரூபா வருங்க. இது ஷர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 200 250 ரூபாய்க்கு எடுப்பாங்க. வீட்டுல சேல் பண்ணால இது அயனிங் வந்து வேண்டியதே கிடையாதுங்க. அப்படி எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. லைக்ரா ஷர்ட்னுடைய ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதாங்க. இது ஸ்டிச்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பட்டன்ல இருந்து சரி, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் சரி எல்லாமே பார்த்தா நல்ல குவாலிட்டியாவே வந்து நம்ம பட்டன் கொடுத்துருப்போம். குவாலிட்டியாவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போங்க. ஓகே சார், உங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? எக்ஸ்போர்ட் அளவுக்கு இருக்குமா இல்ல இந்தியன் லெவல்ல அந்த ரேஞ்சில தான் இருக்கு? இல்லை, நம்ம குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் மட்டும் இந்தியன் பிரைஸ்ல பண்ணிட்டு. சார் இது குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி திருப்பூர்ல ஈக்குவலா யாருமே கொடுக்கலைங்க. இது ஏன் இப்படி ஓப்பனா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, ஸ்லீவ்ல பாருங்களேன் ஒரு ஸ்டிச் வந்து மேலே வந்து ஸ்டிச் ஒரு இங்க வந்துருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்ல இறங்கி இருக்குங்க. அதாவது ஒரு ஷர்ட்டுக்கு என்ன பினிஷிங் இருக்குமோ அதே பினிஷிங் நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க. இதுவும் தெரியுங்க. அப்புறம் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்போம். ஒரு கட்டன்ஸ் மாதிரி ஜாயிண்ட் போட்டு ஒரு ஷர்ட்டுக்கு எப்படி ஒரு ஷோல்டர் வருமோ அதே மாதிரி ஜாயிண்ட் வந்து இங்க கொடுத்துருப்போம். அதுக்கு மேல ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. கீழே பாட்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஷர்ட்டுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணிருப்பாங்களோ சரி அதே மாதிரி நம்ம வந்து இங்க ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட் பட்டிக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டிச் வருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் ஷர்ட் மாதிரியே இருக்குங்க. இது பாருங்களேன், நல்ல செக்குடு எல்லாம் காட்டன் ஷர்ட் மாதிரியே இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சில பசங்க வந்து இந்த மாதிரி டைகர் பிரிண்ட் எல்லாம் விரும்புவாங்க. அந்த மாதிரியான பிரிண்ட்டும் இருக்குதுங்க. இது பாருங்க, எல்லாமே பாருங்க. துணி தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஃபீல் தெரியும். துணியை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியுங்க. சாஃப்டா இருக்குங்க. ஆமா, வாஷிங் ரொம்ப ஈஸிங்க. இந்த துணி ஃபீல் பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்ல ஃபீலே பார்த்தா ஷார்ட்டா இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் போடுறாங்க. இதெல்லாம் பாருங்க, டிசைன் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க.
ஃப்ரண்ட் பட்டிக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டிச் வரும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து எப்படி வந்து ஒரு காட்டன் செட் எப்படி மேக் பண்றாங்களோ அதை விட பெஸ்டா வந்து ஒரு லைக்ரா செட் நாங்க மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க, தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்ஷன் மாறிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ நம்ம காட்டக்கூடிய கலெக்ஷன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கலரை பொறுத்து டிசைனை பொறுத்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து யாருக்குமே கிடையாது. உங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சேல்ஸ் ஆகுது? இப்ப ஒன்லி இந்தியாக்குள்ள மட்டும் தான் சேல்ஸ் ஆகுதா இல்ல இதை விட்டு அதர் கண்ட்ரி எங்கேயாவது சேல்ஸ் ஆகுதா? இல்ல சார், நம்ம பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பூரா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ணல நம்ம கடையை. நம்ம டோட்டல் பார்த்தா ஃபுல்லா டொமஸ்டிக் மட்டும் தான். நம்ம தயார் பண்ற யூனிட் நம்ம சொல்லியிருந்தோம்லங்க, இதை வந்து யூனிட்டுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸிங் வந்து அங்க நடந்துட்டு இருக்குதுங்க. கட்டிங், பவர் டேபிள், சிங்கர், காஜா பட்டன், செக்கிங், அயனிங், பேக்கிங், லாஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஸ்டோர் பண்ற இடம். அங்க இருந்து நம்ம டெஸ்ட் பேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. A to Z வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெளியே எங்கேயுமே பண்றது இல்லை. A to Z ஃபேப்ரிக் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாங்க. A to Z எல்லாமே வந்து இந்த பில்டிங்ல பண்ணிட்டு வந்து நம்ம டைரக்டா வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட்டோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும்? லைஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பேண்ட், காட்டன் ஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் லைஃப் வருதுன்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட வந்து 6 மடங்கு லைஃப் வருங்க. 6 மடங்கு லைஃப் வருங்க. 6 மடங்கு விலையும் கம்மிங்க. நம்மளது 6 மடங்கு விலையும் கம்மி, 6 மடங்கு லைஃப் வந்து அதிகமா வருங்க. ரொம்ப சூப்பர் சார். ஓகே சார், இப்போ உங்களோட ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா பிரிண்டட் இருக்கு, நான் பிரிண்டட் பிளேனும் இருக்கு. இது பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது தண்ணியில போட்டா டேமேஜா இருக்கு இல்ல பிரிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்க லைக்ரா ஃபேப்ரிக் அதுவா பாத்தீங்கன்னா பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் பண்றாங்க. சரிங்க, அதனால வந்து பிரிண்ட் போகாதுங்க. ஓகே சார், இப்போ ஷர்ட்ஸ் எல்லாம் காட்டுனீங்க, அதே மாதிரி பேண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி காட்ட முடியும்? பாக்கலாம். அதையும் பார்த்து 140 நம்ம பேண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த 140 பேண்ட் வந்து பாக்கலாங்க இப்ப. சரிங்களா, 2way லைக்ரா வந்து பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 2way லைக்ரா நம்ம 140 சொல்லியிருந்தாங்க. இதே வந்து அந்த 140 லைக்ரா பேண்ட்டுங்க. இது என்ன GSM பாத்தீங்கன்னா 220 GSM வருங்க, 220 GSM வருங்க, டபுள் பட்டன் வருங்க. 140 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு இது வந்து ட்ராக் பேண்ட் நினைச்சிடாதீங்க. பெல்ட் டைப் வச்சு டபுள் பட்டன் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட்டுங்க. நார்மலா ஒரு பேண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. ஜிப்பு எல்லாமே வந்துருங்க. ஜிப் இருக்கு, டபுள் பட்டன் இருக்கு. பட்டனும் பார்த்தா நல்லா ஸ்டைலிஷான பட்டன் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம டேக் வந்துருங்க. ஆமா, காட்டன் பேண்ட் மாதிரியே இருக்கு. பட் லைக்ரா பேண்ட்டுங்க இது. லைக்ரா பேண்ட் ஆமாங்க. 140 ரூபாய்க்கு வந்து திருப்பூர் மார்க்கெட்ல கிடைக்கவே கிடைக்காது. எந்த மார்க்கெட் போனாலும் சரி, இவ்வளவு குவாலிட்டியாகவும் சரி, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் குவாலிட்டியும் சரி, ஃபேப்ரிக் குவாலிட்டி மாட்டுங்க யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இது மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தா 155 இருந்து 60 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணாலும் நம்ம கிட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபா எல்லாத்துலயும் வந்து கம்மியாத்தே இருக்குங்க. ஹோல்சேல் பிரைஸ் மட்டும் நம்ம ரீட்டைலே கிடையாது, ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோங்க. இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 கலர் இருக்குதுங்க. நம்ம கிட்ட கலர் மாறிட்டே இருக்கு. இது பாருங்க, மொத்தம் எத்தனை கலர் சார் இந்த பேண்ட்ல? 6 to 8 கலர் இருக்கு. இப்போ நீங்க வரும்போது இப்போ அவைலபிளா எனக்கு 6 கலர் இருக்குதுங்க. பேண்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பாக்கெட் துணி பார்த்தீங்கன்னா வேற ஃபேப்ரிக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அதே ஃபேப்ரிக்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சைடு வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. பாக்கெட்டும் சரி, குவாலிட்டி வைஸ் வந்து எங்கேயுமே இதே கிடையாது, பக்காவும் இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பிளாக் கலருங்க. ஆமா, பிளாக் பாத்தீங்கன்னா அப்படியே டபுளா போகும். மற்ற கலரை விட பிளாக் வந்து எப்பவுமே வந்து டபுளா போகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 4way லைக்ரால் பண்றோங்க. 4way லைக்ரால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா வெறும் 180 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 4way லைக்ரா எங்கேயுமே கிடைக்காதுங்க. அருமையான குவாலிட்டி 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தா 210 ரூபாய்ங்க. 210 ரூபாய்க்கு குவாலிட்டி வந்து நம்ம ஜஸ்ட் 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 180 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து ரீட்டைல் கிடையாதுங்க, எல்லாத்தையும் ஹோல்சேல் மட்டும்தாங்க. பண்டலாத்தையும் போகணுங்க. பண்டலை பாருங்க, இங்க அடுக்கி வச்சிருக்கிற இந்த மாதிரியாத்தே வந்து பண்டல் வந்து நம்மளுக்கு போகும். சிங்கிள் பீஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், சின்ன பண்டல் கொடுக்கும். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிங் ரோமாங்க. 330 GSM பேண்ட்டுங்க. இதோட மார்க்கெட் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 260 ரூபாய்ங்க. அந்த மார்க்கெட் ரேட்டை உடைச்சு நம்ம வந்து 220 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க. டோட்டலா என்னென்ன சைஸஸ் இருக்கு உங்கள்கிட்ட? ஒவ்வொரு ஒரு சைஸ் இருக்கு. இப்ப ஷர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா S, M, L, XL வரைக்குங்க. நீ காட்டன்ல வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுல XL என்ன மெஷர்மெண்ட் அதே மெஷர்மெண்ட் நம்ம கிட்ட வருங்க. பேண்ட் பாத்தீங்கன்னா M, L, XL, XXL வரைக்கும் வருங்க. நமக்கு 28, 30, 32, 34ங்க. நம்பர் சைஸ்ன்னு எடுத்தா 28ங்க. இதுன்னு எடுத்தா M சைஸ் அப்படியே வருங்க. நம்ம கிட்ட 34க்கு மேல கிடையாதுங்க. ஏன்னா பசங்க வந்து 34 வந்து அதிகமா ரேர் தான் போறதுங்க. 34 வரைக்கும் போகும், அதுக்கு மேல போகாது. டோட்டலா உங்கள்ட்ட லைக்ரா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்ன பிரைஸ் வரையும் இருக்கு சார்? நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 130 ரூபாய்ங்க. லைக்ரா வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க. ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் ஜஸ்ட் வெறும் 130 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளைனுங்க. பிளைனு அது ஆஃப் கை பாத்தீங்கன்னா அது 130 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேங்க. அடுத்த ரேஞ்ச் சட்டலைன் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டுங்க. ஃபுல் கை பாத்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேங்க.
170. இதே லைக்ரா பேண்ட்னு பாத்தீங்கன்னா 2 வே லைக்ரா பாத்தீங்கன்னா நம்ம 140 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4 வே லைக்ராங்க. 4 வே லைக்ரா பாத்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிங்ரோமாங்க, அது பாத்தீங்கன்னா 330 ஜிஎஸ், அது பாத்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது 140 ரூபாய்க்கு சொன்ன ப்ராடக்ட் வந்து 20 ரூபாய் வந்து நம்ம கம்மியா கொடுக்குறாங்க. மார்க்கெட் எந்த மார்க்கெட் போனாலும் சரி நம்ம 20 ரூபாய் வந்து கம்மியா கொடுக்குறாங்க. இது அடுத்து 4 வே லைக்ரா பாத்தீங்கன்னா 210 ரூபாய் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம வந்து 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது அடுத்து கிங்ரோமான்னு சொல்லிக்கிறாங்க 330 ஜிஎஸ்ங்க, அது பாத்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க. மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 260 ரூபாய்ங்க. எந்த மேனுஃபேக்சர் போனாலும் சரி எங்க போனாலும் சரி மார்க்கெட் 260 ரூபாய்ங்க. அது வந்து 40 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்குறேன். 20, 30, 40 இந்த ரேஞ்சில நம்ம கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோங்க. உங்களோட ப்ராடக்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூரோட கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கிற பட்சத்துல வேற எந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணலாம் உங்களோட பிரைஸ்க்கு? நீங்க ஆல் ஓவர் இந்தியால எந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணாலும் நம்ம கொடுக்குற விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. டெல்லி மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணலாமா? ஆல் ஓவர் இந்தியால நீங்க எந்த மார்க்கெட் கம்பேர் பண்ணாலும் நம்ம கொடுக்குற பிரைஸ் கொடுக்க முடியாது. டெல்லியோட சீப்பா இருக்குங்கிறீங்க. ரொம்பவே சீப் அண்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்கிறேன். டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் 140 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே அந்த ப்ராடக்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரைக்கும் 10 ரூபாய் செலவாகுங்க. சரிங்க சார், உங்களோட பிரைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா உங்களால எப்படி கொடுக்க முடியுது? ஒரு பேண்ட்னு பொதுவா எடுத்தாலே 700, 800, 1500, 2000க்குலாம் நாங்க பை பண்ணிருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஒரு 150, 160 இந்த ரேஞ்சில கொடுக்குறீங்கன்னா இது எப்படி சார் சாத்தியம்? அது இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறதுனால தான் நம்ம இது சாத்தியம். ஓகே, பாத்தீங்கன்னா துணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் பர்ச்சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா மில்லுல இருந்தே நம்ம எடுக்கிறோங்க. திருப்பூர்ல நம்ம எடுக்கிறதில்ல. ஏன்னா திருப்பூர்ல எடுத்தோம்னா அங்க இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூபா டிஃபரெண்ட் வருங்க. அந்த 10-15 ரூபா டிஃபரெண்ட்டை வந்து நம்ம டோட்டலா இது பண்ணி சேவ் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி அதனால வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியுதுங்க. சார் நீங்க வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்கறதா சொன்னீங்க, ரீட்டைல் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப மக்கள் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படிங்கிற பட்சத்துல கொடுக்க முடியாதுங்களா? நம்ம அது கொடுக்கறது இல்லைங்க. பிசினஸ் பண்ற பீப்புள் பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வீட்லயே வந்து வாங்கி யூஸ் பண்றவங்க கூட இப்ப கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அது கொடுக்கறது இல்லைங்க. ஓகே சார், இப்ப எல்லாருமே வீடியோஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க நேர்ல வந்து பார்க்க விரும்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நேர்ல அலோவ் பண்ணீங்களா? உங்களோட ஃபேக்டரிக்கு உள்ள வந்து ஸ்டிச்சிங் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் தாண்டிட்டு உள்ளே வரணுங்க. ஓ, ஃபேக்டரியில டைரக்டா வந்து அங்க ஃபேக்டரியில அதான் இங்கேயே தயார் பண்ணி இங்கேயே நம்ம டைரக்டா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது அவுட்லெட் இருக்கா? அவுட்லெட் கிடையாது. நம்ம டோட்டல் வந்து இது மட்டும் தான் ஃபேக்டரி தான் சேல்ஸ், அவுட்லெட் கிடையாது. நம்மளுக்கு பேக்கிங் A to Z எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே. ஓகே சார், இப்ப உங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? ஸோ ரீட்டைல்ஸ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்ல ஹோல்சேல் மட்டும் தான்? நம்ம ஹோல்சேல் மட்டும் தான், ரீட்டைல் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும். வீட்டில் வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணலாம், கடை வச்சிருக்கணும் பண்ணலாம். அந்த மாதிரி பார்ட் வாங்க யார் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதாவது வீட்ல இருந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. தாராளமா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏதாவது மினிமம் பையிங் கெபாசிட்டி ஏதாவது இருக்கா? அதாவது இவ்வளவுதான் மினிமம் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது? மினிமம் 10,000 எடுக்கிற மாதிரி வருங்க. வீட்டில் வச்சு பண்ற பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் வந்து எங்கிட்ட இருந்து வாங்கி வீட்டில் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தோம்னா இந்த வாரம் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தா அதே அடுத்த வாரம் வந்து அவங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த சேல்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட்னுடைய தரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குனால சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 100-150 கஸ்டமர் வந்து வீட்டில் வச்சு பண்றவங்க 100-150 பேர் வந்து எங்கிட்ட இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னீங்க. பேமெண்ட் டீடைல் எப்படி சார்? சார் நம்ம ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. பட் நம்மளுக்கு பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய சர்வீஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பார்த்தா பார்சல் சர்வீஸ் நிறைய இருக்குதுங்க. அது கஸ்டமருக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கோ அந்த பார்சல் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. ரைட், ஓகே. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உங்களில் யாருக்காவது இந்த லைக்ரா ப்ராடக்ட்ஸை மிக குறைந்த விலையில வாங்கி உங்க ஏரியாவில் நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட வந்து நீங்க டைரக்டா வந்து ஃபேக்டரி விசிட் பண்ணி வாங்குறதுனால வாங்கலாம், இல்ல போன்லயே உங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா அவங்கள பார்சல் அனுப்ப சொன்னாலும் இவங்க அனுப்புவாங்க. ரொம்ப நம்பிக்கையான இடமா இருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது தாராளமா கால் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். இவங்க யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மென்ஸ் வேர் கடை வச்சிருக்கீங்க அல்லது நீங்க வீட்ல இருந்து சேல்ஸ் பண்றீங்க, அதாவது சேல்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, ரீட்டைல் இவங்க கொடுக்கறதுல சேல்ஸ் பண்றீங்க பட்சத்துல இவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.